இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகியிருக்கு. அதில் வீடும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வால்டைல்ஸ் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படியே பின்னாடி போய் சைடில் காமிங்களேன். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வால்டைல்ஸ் கொடுக்கணுமேனு அவசியமே இல்லை. சீலிங் வரைக்கும் ஆனால் கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் பார்த்த ரீசெண்ட் பில்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் ப்ரீமியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாதிரி ஃபீல் எனக்கு இருந்தது. அதே மாதிரி பால்கனியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு செல்ஃப் அண்ட் லாஃப்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மிரர் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒர்க் ஸ்பேஸும் இருக்குது. நீங்கள் ஐடியில் வேலை பார்க்குறீங்க, உங்கள் பசங்க ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் சென்னை சரௌண்டிங்கில் அதே நேரத்தில் மெயினுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி கனெக்டிவிட்டி வைஸாக நல்லா இருக்கிற மாதிரி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூட் ஆகும். சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னீங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் இருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ராஜெக்ட் தாங்க, எஸ்பி ஹோம்ஸோட யஷ்வந்த் என்க்ளேவ். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 12 வீடு வில்லா ப்ராஜெக்ட். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 6 பிளாட்டு, ரைட் ஹேண்ட் சைடில் 6 பிளாட்டு. அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகியிருக்கு. அதில் வீடும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 12 இண்டிவிஜுவல் வில்லாஸோடு இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. அந்த லாஸ்ட்டில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வீடு வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அப்போ கூட பில்டர் சொல்லியிருந்தாங்க, வசந்த் நாங்கள் ஃபுல்லாக ஃபியூச்சரில் வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் முன்னாடியே எடுத்து போட்டிருந்தேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் இங்கே வீடு வாங்கியிருப்பீங்க. நான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன், சாரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வீடு மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. பேலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இந்த லொக்கேஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி வசந்த் என்னோட பையன் சிறி ஐடி பார்க்கில் வேலை பார்க்குறான். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நான் அடிக்கடி சவுத்துக்கு போயிட்டு வருவேன். பெருங்குளத்தூர் ஐடி கார்டில் வேலை பார்க்குறான். எனக்கு ஓஎம்ஆரில் அடிக்கடி வேலை இருக்கும். ரெண்டுத்துக்கு இன்பிட்வீன் லொக்கேஷனில் ஒரு வீடு சொல்லுங்கள். என்னோட பையன் விஐடியில் படிக்கிறான். என்னோட பையன் விஐடியில் வேலை பார்க்குறான். பையன் பொண்ணு யாராக இருந்தாலும் உங்களுக்கு குழந்தைங்க தான் வேலை பார்க்குறாங்க. எனக்கு நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் வீடு சொல்லுங்கள், நல்ல ஒரு டெவலப்பிங் ஏரியாவும் இருக்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூட் ஆகும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி ஹோம்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டனுடைய காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க, யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. நம்ம சேனலில் உங்களுக்கு அதான் பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா அவங்க குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களா ஒன்று எடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட், நம்ம சென்னையினுடைய டாப் ரியல் எஸ்டேட் இருக்கக்கூடிய ஏரியாங்க. வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட் கைடாரில் மேலக்கோட்டையூர் யஷ்வந்த் என்க்ளேவில் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா யஷ்வந்த் என்க்ளேவ். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டலூர் ஜங்ஷன்லேருந்து வரும்பொழுது, நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் கிளம்பாக்கத்துலேருந்து வரும்பொழுது நம்ம விஐடிக்கு முன்னாடி நம்ம கண்டிகை தாண்டி, அதாவது கண்டிகைக்கும் விஐடிக்கும் இன்பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஜோசப் சர்ச் பஸ் ஸ்டாப் வரும், சர்ச்சும் இருக்குமாங்க. அந்த லெஃப்ட் உள்ளே வந்தீங்கன்னா கரெக்டாக 700 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க் கூட வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏரியா நான் ஸ்டார்டிங்லேருந்து என் கண்பட பார்க்கக்கூடிய லொக்கேஷனுங்க. நல்ல ஒரு ஃபாஸ்ட் க்ரோத் இருக்குது. இதுக்கு முன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வந்து பார்த்திங்கன்னா 2014-15 ஒரு நீயா நானா இன்டர்வியூ கூட பார்த்துருப்பீங்க. நாவலூரில் ஒன்றுமே இல்லை, ஷோலிங் நூலூருக்கு அந்த பக்கம் ஒன்றுமே இல்லை, ஆனால் இவ்வளோ ரேட் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணா கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பாருங்கள், அங்கே இரானந்தினி, மெரினா மால் எந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்கு, மெட்ரோ, அந்த மாதிரி அதே க்ரோத் உங்களுக்கு இங்கே வருங்க. எப்படி சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டெவலப்பருடைய ப்ராஜெக்ட் ஐரைஸ் ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா பிவிஆர் தியேட்டர் ப்ரொபோசலும் இந்த மேலக்கோட்டையூரில் இருக்குங்க. ஆப்போசிட்லேயே விஐடி காலேஜ் இருக்குது. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசகரன் புதுசாக இன்டர்நேஷனல் ஸ்கூலும் கட்டிட்டு இருக்காங்க. நம்ம எந்திரன் படத்தில் லாஸ்ட்டில் ஒரு மியூசியம் காமிப்பாங்கல்ல, ஃபியூச்சரிஸ்டிக் மியூசியம், அது வந்து பார்த்தீங்கன்னா மேலக்கோட்டையூரில் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஜோகோ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலக்கோட்டையூர், நான் இந்த வீடியோக்கு அப்பாற்பட்டும் சொல்கிறேன், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் பிளான் பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இங்கே தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்லேயே இப்போ நம்ம பார்க்க போகிற வீடும் செமி ஃபர்னிஷ்டு ஸ்டேஜ்லேயே அவைலபிள் இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு இன்டீரியர் ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி வேலை உங்களுக்கு இருக்காது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது நம்ம மாம்பாக்கம் ஜங்ஷனில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காசகரன் ஸ்கூல் புதுசாக கட்டிட்டு இருக்காங்க. விஐடி காலேஜ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் கிரசன்ட்டில் ஆரம்பித்து தாகூர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தாகூர் மெடிக்கல் காலேஜ், தௌசிஃப் நீங்கள் பாலாஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக பாலிடெக்னிக்கா ரெண்டுமே இருக்குது. பாலாஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் இருக்குது, பாலிடெக்னிக்கும் இருக்குது. லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டிநாடு இருக்குது இந்த ரோட் கார்டில். இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் பார்க்கலாமா? இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் 12 இண்டிவிஜுவல் ஹவுஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு 6 வீடு, ரைட் ஹேண்ட் சைடு 6 வீடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வீடு மட்டும்தான் இப்போ அவைலபிள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடு தான். உங்களுக்கு ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேவர் பிளாக் ரோடாகவே போட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு புதுசாக டெவலப்பான ஒரு கம்யூனிட்டிங்க. உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு வீடு வாங்கிட்டு பக்கத்தில் யாருமே நெய்பர்ஹுட் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்காது. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆக்குபை ஆகியிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடு தான். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 880 ஸ்கொயர் ஃபீட் டிடிசிபி அப்புறம் லேண்ட் ஏரியாங்க. 1850 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் செமி ஃபர்னிஷ்டு வீடாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்
லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் தான், இண்டிவிஜுவல் ஹவுஸ், யூடிஎஸ் ஃபார்மெட் ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. அப்படியே ஒரு சர்க்கிள் மறுபடியும் நான் காமிச்சிக்கிறேன். அப்படியே பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரெட் வீல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அப்படியே பார்த்துக்கோங்க சரிங்களா. அப்படியே வாங்க 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 வாங்க, ஜர்கண்டி 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 மெயினுக்கு ரொம்ப பக்கமாகவே இருக்கிறது. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் கேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த வீடு பார்த்த உடனே தௌசிக்கிட்ட சொன்னது, மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சில் கொடுத்துருக்குறாங்க. அந்த மெயின் கேட்டோட ஒர்க் தான் லாஸ்ட்லேயும் போயிட்டுருக்கு. அதான் சவுண்டு கேட்டது, எனக்காக கொஞ்சம் வேலை நிறுத்திருக்கிறாங்க பையா. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. இந்த கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே வாங்க, மெயின் கேட் மட்டும் இல்லாமல் விக்கெட் கேட்டும் எஸ்எஸ்சில் இருக்குது. எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் அதிகங்க. எம்எஸ் மாதிரி கிடையாது. எஸ்எஸ்சில் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ரேட்டும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துருப்பிடிக்காது அந்த மாதிரி விஷயங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க்கிங்கில் நீங்கள் பார்க்க முடியும், ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சீலிங் வரைக்கும் சி டைப் ஃபுல்லாகவே. இந்த பார்க்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் செப்பரேட் போர்டு இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் சீப் லைன் கொடுத்துருக்குறாங்க. வீட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செட் பேக் விட்டுருக்குறாங்க, அதில் பிசிசி போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. லேண்ட் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங் தான். மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. சவுத் ஃபேஸிங் பர்சனலாக எனக்கு பிடிக்கும். மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப் இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கிரெனைட்டில் கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக இப்போ நான் பார்த்த ரீசன்ட் பில்டர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வால் டைல்ஸ் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படியே பின்னாடி போய் சைடில் காமிங்களேன். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வால் டைல்ஸ் கொடுக்கணுமேனு அவசியமே இல்லை, சீலிங் வரைக்கும். ஆனால் கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் பார்த்த ரீசன்ட் பில்டர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் ப்ரீமியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாதிரி ஃபீல் எனக்கு இருந்தது. அதே மாதிரி பால்கனியில் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால் டைல்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. ஸ்டீல் டோர் ஓகேங்களா. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டீக்குட் டோர் மாதிரி இல்லை, ஃபுல்லாகவே ஸ்டீல் டோர் கொடுத்துருக்குறாங்க. அதனால் சேஃப்டி வைஸில் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டீல் டோரினுடைய திக்னஸ் மட்டும் பாருங்கள். ஏன்னா வீடியோவில் சைஸ் தெரியாது, அதனால தான் நான் விரல் வச்சேன். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குங்க. வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. என்ன வசந்த் இது மட்டும் தான் சொல்கிறேன், இன்னும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது, உங்களுக்கு டிவி யூனிட் கொடுத்துருக்குறாங்க. இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது. அந்த டிவி யூனிட்டோட சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜா கபோர்டு இருக்குது. பூஜா கபோர்டை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தது என்னென்னா, ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணும்பொழுது சும்மா பேரளவுக்கு நானும் பூஜா கபோர்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு கேபினெட் கொடுத்து மேலே கும்பம் வச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த பேனல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒன் சைட் வால் ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே இந்த ஹாலில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கிங் பார்த்துக்கலாம். ஒன் சைட் யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்குறாங்க, வித் கிரில்லோட இருக்குது, கொசுவலையோடு இருக்குது. வீடு ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய விண்டோஸ் எல்லாமே யூபிவிசி விண்டோஸ் தான், கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. இந்த இன்டீரியருக்கு அடிஷ்னல் காஸ்ட்லாம் கிடையாதுங்க, எல்லாமே சேர்த்து தான் பில்டர் ரேட் கோட் பண்ணியிருக்கிறாங்க. அதை நான் என்னன்றதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து அந்த டக்கு டக்குன்னு எடுக்கிற பொருள். டக்கு டக்குன்னு என்ன எடுப்போம், கற்பூரம் காலியாக போயிடும், கற்பூரம் எடுமான்னு சொல்லும்போது டக்குன்னு எடுக்க ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எப்போயாவது எடுக்கக்கூடிய பொருள். இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சனாக பண்ணியிருக்கிறாங்க. ஸ்லாபில் கிரேனைட் இருக்குது, வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த கலர் நல்லா இருந்தது. இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் கொஞ்சம் பெண்டிங் இருக்குங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டியூப்லைட் அடிஷ்னலாக ஆட் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதை நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா. இந்த கிரவுண்ட் லெவலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாலில் இருந்து ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் சைட் வாலில் வந்து பார்த்திங்கன்னா டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிஎம் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. ஒன் சைட் யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோடு இருக்குது, கொசுவலையோடு இருக்குது. உங்களுக்கு செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிரர் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. செல்ஃப் நல்லா பெரிய செல்ஃபுங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 அடிக்கு இருக்குது. இந்த டோர் டிசைன் நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கட் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட் தீமில் இருக்கக்கூடிய டவரோடு இருக்குது. தூசி படிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டெப்ஸு கீழே காமன் பாத் இருக்குது. என்னதான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு கீழே இருக்கக்கூடிய காமன் பாத்தாக இருந்தாலும் நான் வந்து 187 சென்டிமீட்டர் 187 89 அன்றைக்கி பார்த்தோமே 188.5 இருந்தேன். அப்படி இருந்தும் எனக்கு எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லை. வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸட் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. வால் மிக்ஸ் வந்துடும், வாஷ் பேஷன் வந்துடும். ஸ்டெப்ஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன், அதே மாதிரி இன்வெர்ட்டருக்குள்ளே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் வாஷிங் மிஷினுக்குள்ளே இன் அவுட் இருக்குது. இந்த வியூ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. வீட்டுக்குள்ளே சூரிய ஒளி வருது. மணி 2:15. ஃபஸ்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூபிவிசி கவர்ட் விண்டோ வித் ராட்ஸோடு இருக்குது.
ஃபர்ஸ்ட் லெவல் வந்து லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் சீலிங்கோட அப்பர் லிவிங் இருக்குங்க. இந்த அப்பர் லிவிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம், தனித்துவமாக நான் பார்க்குறேன். இந்த லிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு செல்ஃப் அண்ட் லாஃப்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒர்க் ஸ்பேஸும் இருக்குது. நீங்கள் ஐடியில் வேலை பார்க்குறீங்க, உங்கள் பசங்க ஒரு படிக்கிறதுக்கு ஒரு டேபிள் வேணும் அப்படின்னாலும் தனியாக ஓரமாக இந்த பெட்ரூம்னுடைய லிவிங் ஸ்பேஸ் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாமல் அடிஷ்னலாக இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்தும் இருக்குது. இந்த அட்டாச் பாத்தினுடைய டைல்ஸ் காம்பினேஷன் பர்சனல் சொல்லணும்னா எனக்கு பிடிச்சிருக்குங்க. 1X காமிங்களேன் 1000. யாராவது அக்காக்கள் வீடு கட்டிங்கன்னா இந்த மாதிரி டைல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் மாடர்ன் கிளாசிக் தீமில் இருக்குது. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் வந்துடும், வாஷ் பேஷன் வந்துடும், வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் வந்துடும். இந்த அப்பர் லிவிங்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் இருக்கக்கூடிய தேர்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து ஒன் சைட் வால் டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத். மேலே இருக்கக்கூடிய 2 பெட்ரூமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் வந்துடும், வாஷ் பேஷன் வந்துடும். உங்களுக்கு இன்னும் அந்த ப்ளம்பிங் ஒர்க்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணலை. சின்ன எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் இருக்குது. அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் பால்கனி. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. வித் கிளாஸோடு இருக்குது. ஆப்போசிட்லாம் பார்க்க முடியும். கார் பார்க்கிங்கில் கார் பார்க் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லாக ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. பைக் பார்க் பண்ணி கார் பார்க் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. காட்டுங்க. இந்த பால்கனிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு ஃபுல்லாகவே வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சைடில் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வாங்க, இந்த டோர் ஆனக்கூடிய இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் கீழே சொல்லியிருந்தாலும் பார்க்கிங்கள. இதனால தான் இப்போ நம்ம அப்படியே டெரஸ் போகலாம். டெரஸ் போயிட்டு உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஹெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் நீங்கள் செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் துணி துவைச்சிட்டு இப்படியே காய போட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்ல ட்ரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பர்கோலா இருக்குது. உங்களுக்கு ஸ்பாட் லைட்ஸோட உங்களுக்கு ஊஞ்சல் ராடோட இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிங் ஏரியா இருக்குது. ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் சென்னை சரௌண்டிங்கில் அதே நேரத்தில் மெயினுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி கனெக்டிவிட்டி வைஸில் நல்லா இருக்கிற மாதிரி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட் ஆகும். நீங்கள் வீடு வாங்கி வச்சுட்டு ரெண்டல் இன்கம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரெண்டல் இன்கம் இங்கே கிடைக்குங்க. ஏன்னா விஐடி காலேஜ் இருக்குது அப்படின்றதுனால. இந்த பர்கோலாவை பற்றி நான் சொல்லி ஆகணும். இந்த பர்கோலா வந்து பார்த்தீங்கன்னா 150 ஸ்கொயர் ஃபீட். இது வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் ஆட் ஆயிருக்கு. 1850 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் சொன்னேன் இல்லையா, அதில் இந்த பர்கோலா 150 ஸ்கொயர் ஃபீட் இன்க்ளூடட் தான். இந்த பர்கோலா பொறுத்த வரைக்கும் பொதுவாக பர்கோலா அப்படின்னா நீ நோட் பண்ணியிருக்கேன் தௌசிஃப், கொஞ்சம் ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டவுனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான சைஸில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் பார்க்க முடியும். அதோ விஐடி. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்லுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 89 lakhs. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ் இன்டீரியர் ஒர்க் எல்லாமே சேர்த்து தான். அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே சேர்த்து தான். இந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாமே சேர்த்து தான் பில்லர் இந்த ரேட் கோட் பண்ணியிருக்காங்க. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதே மாதிரி வேறு லெவலில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். இந்த வீடு சம்மந்தமாக எந்த டவுட்ஸ் நம்ம ஸ்க்ரீனில் இருக்க பில்லர் கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சைட் விசிட் வந்து பாருங்கள். சைட் விசிட் வந்து பார்த்துட்டு வீடு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளேயே கூப்பிட மறந்துடாதீங்க. கிருஷ்ணாண்ணா சாரி, எனக்கு ஆக்சுவலாக நான் அன்றைக்கி உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு கிடையாது. நான் அடுத்து இன்னும் 2 ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அதுவும் இதுவும் வேறு காரிடார். அதனால தான் என்னால் வர முடியல. கண்டிப்பாக வரக்கூடிய வாரங்களில் நான் வரேன். வசந்த் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுருந்தோம் கண்ணா ஏன் வரல அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீக்கில் வரேன்.